நாளைக்கு வியாழக்கிழமை 2 விசேஷங்கள் இருக்குதுங்க. ஒன்று வாஸ்து நாளாக இருக்குதுங்க. நாளைக்கு வாஸ்துப்படி பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாளுங்க. வாஸ்து நாளுங்கிறது எப்போ வேணாலும் வரும். அஷ்டமியாக இருக்கலாம், நவமியாக இருக்கலாம், கரிநாளாக இருக்கலாம், காலையில் இருக்கலாம், மதியம் இருக்கலாம். ஆனால் அது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் வீடு கட்ட தொடங்கினோம்னா நிச்சயமாக சுமூகமாக சுபிட்சமாக நம்மால் வீடு கட்ட முடியுங்க. நாளைக்கு கூட பாருங்கள், வாஸ்துப்படி வீடு கட்டுற நேரம் மதியம் 3 மணி 18 நிமிடத்திலிருந்து 3 மணி 54 நிமிடம் வரைக்கும் வாஸ்துப்படி வீடு கட்டக்கூடிய நேரம். அது என்னங்க, காலையில் தானங்க எப்பயுமே ஆரம்பிக்கணும்? அப்படி கிடையாதுங்க. நாளைய வாஸ்து நாள் வாஸ்து நேரம் மதியத்தில் வர்றதுனால நீங்கள் அது மாதிரி அந்த நேரத்தில் பூமி பூஜை போடுறது நல்லதுங்க. அதே மாதிரி மாதம் சங்கடகர சதுர்த்தி பூஜை நாம் கலந்துக்கிறோம். விநாயகப் பெருமான தோப்புக்கரணம் போட்டு வணங்குகிறோம். ஆனால் நாளைய தினம் வரக்கூடியது, அதாவது மகா சங்கடகர சதுர்த்தி, மிகப்பெரிய உன்னதமான சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் அப்படின்னாலே கெடுதல்கள், சிரமங்கள் தான். ஹர அப்படின்னாலே அதை தீர்க்கக்கூடியது, வேறறுக்கக்கூடியது. அதனால் நாளைக்கு வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால் நாளைக்கு மறவாமல் விநாயகப் பெருமானை நினைத்து நீங்கள் எல்லா வகையிலும் விரதம் இருந்து பூஜை செய்தால் முழுமையான பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. உப்பு புளி காரம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிறது, அதாவது சாத்வீகமாக சாப்பிட்லாம், அல்லது முழுமையாகவே விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதே மாதிரி நாளைய தினம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் நாம் முழுமையாக இருந்துட்டோம்னா வருஷம் முழுக்க சங்கடகர சதுர்த்தி நாட்களில் விரதம் இருக்கிறதுனால எந்தளவுக்கு நல்லது கிடைக்குமோ, எந்தளவுக்கு விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்குமோ அதெல்லாம் நாளைய ஒரு நாள் விரதத்திலேயே நம்மால் பெற முடியுங்க. ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி ஒரு விரதம் ஒரு நாள் இருந்துட்டாலே 100 விரதம் இருந்தவருக்கான பலன் நாளைய தினம் விரதம் இருக்கிறதுனால நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி வர்றதுனால நம்ம அந்த 4ஆம் பிறையை பார்த்ததுனால ஏற்படக்கூடிய கெடுதல்கள். நீங்கள் 3ஆம் பிறை பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் அது ஒரு 30-40 நிமிஷம்தான் மேற்கு வானத்தில் தோன்றும், அது மறைஞ்சிரும். ஆனால் 4ஆம் பிறை பாருங்கள், அது அப்படியே கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நேரம் இருக்கும். அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பார்த்துருவோம். அந்த மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ 4ஆம் பிறையை பார்த்துருந்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அதெல்லாமே விலகிறதுக்கும், தாயாருக்கு நாம் ஏதாவது கெடுதல் நினச்சிருந்தாலோ, கெடுதல் செய்திருந்தாலோ, அல்லது அம்மாவோட மனசை நாம் புண்படுத்தி இருந்தாலோ அந்த மாதிரியான பாப சாபங்கள் விலகுவதற்கும் நாளைய தினம் நாம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சிலர்லாம் வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அசலை கட்டவே முடியாது. நகை இதெல்லாம் அடகு வைப்பாங்க, ஆனால் மீட்டெடுக்கவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்றது மருந்து மாத்திரைன்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனால் நோய் தீராது. அந்த மாதிரி நோயிலேருந்து விடுபடுறதுக்கும் நாளைய தினம் விநாயகப் பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி விநாயகர் அகவல் நாளைய தினத்தில் படிக்கலாம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் நாளைய தினம் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது நல்லதுங்க. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஆற்றங்கரை ஓரத்திலே அரச மர நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். ரொம்ப பழைய காலத்து பாட்டு. அது மாதிரி பாடல்கள் கூட நாளைய தினத்தில் கேட்கலாங்க. அப்படி இருக்கிறதுனால நாளைய தினம் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி நன்னாள் ஆகிய தினத்திலே எல்லாம் வல்ல முதல்வன் ஆகிய விநாயகப் பெருமானை நினைத்து வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். அன்பிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.